வெல்கம் டு ஃபுட் மசாலா. இன்றைக்கி ரெசிபி என்னான்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கன் பட்டர் கேக் எப்படி செய்கிறதுன்னு காட்ட போகிறேன். இப்போ ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது, அதனால் இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு வந்து 250 மார்ஜரின் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பட்டர் வேணாலும் எடுத்துக்கலாம். அதோட 250 கிராம் சுகரும் எடுத்திருக்கேன். மார்ஜரினும் சுகரையும் சேர்த்து ஒன்றா பீட் பண்ணணும். சுகர் கரையிற மட்டும் பீட் பண்ணிக்கிறணும். நீங்கள் பட்டர் எடுத்தீங்கன்னு சொன்னால் பட்டரை ஃபஸ்ட்டுக்கு பீட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தான் சுகரை சேர்த்துக்கிட்டு பீட் பண்ணணும். இது மார்ஜரின் வந்து சாஃப்ட்னால சுகரோடு சேர்த்து பீட் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ இதுக்கு நான் முட்டை 4 எடுத்திருக்கேன். இதில் முட்டை வந்து ஒவ்வொன்றா போட்டு பீட் பண்ணிக்கிறணும். கிட்டத்தட்ட 10லேருந்து 15 நிமிஷம் வரை பீட் பண்ணிக்கொள்ளணும். நான் இங்கே கையால் தான் பீட் பண்ணிக்கொள்கிறேன். அதாவது ஸ்பெச்சுலரால், ஒரு வுடன் ஸ்பெச்சுலரால் தான் பீட் பண்ணிக்கொள்கிறேன். நல்லா பீட் பண்ணால் தான் கேக் வந்து சாஃப்டாக வரும். பீட் பண்ணி 15 நிமிஷம் கழிச்சு இப்போ கோதுமை மாவு சேர்த்துக்கொள்கிறேன். இதை மாதிரி சளிச்சு தான் சேர்க்க வேணும். சளிக்கும் போது அதுக்கு 2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கொள்ளணும். அதெல்லாம் ஒன்றா போட்டு இந்த மாதிரி சளிச்சுக்கொள்ளணும். மன்னிச்சுக்கொள்ளுங்க, இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் மில்க் சேர்த்துக்கொள்ளணும். இது வீடியோவில் ரெக்கார்ட் ஆகலை. அதோட 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கணும். இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இப்போ நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ ரெடி ஆகிட்டு இந்த மாதிரி செய்கிற நேரம் இப்போ ஸ்பெச்சுலராக தூக்கி எடுக்கிற நேரம் பிரமிட் மாதிரி வரணும். அதுதான் பக்குவம். அதில் பாருங்கள், அந்த மாதிரி. இப்போ நான் வந்து ட்ரேக்கு ஆயில் பேப்பர் போட்டு கொஞ்சம் பட்டர் கொஞ்சம் தடவிருக்கு. இப்போ மிக்சரை போட்டு ஃபில் பண்ணிக்கிறணும். இந்த மாதிரி ட்ரேயை தட்டிக்கொள்ளணும். தட்டின பிறகு ஸ்பூனால் இந்த மாதிரி மிடில் இருந்து இப்படி செஞ்சுக்கொள்ளணும். அப்போ நடுவில் வந்து உப்பி வராது, எல்லாம் ஈக்குவலாக நல்லா பேக்காகி வரும். இல்லாட்டி இந்த நடுவில் வந்து பொங்குன மாதிரி வரும். அதனால தான் இப்படி செய்வது. இப்போ நான் இதுக்கு பேக் பண்ண போகிறேன். 180 செல்சியஸில் 40 மினிட்ஸ் வைக்க போகிறேன். சிலவங்களோட அவன் வந்து ஒவ்வொரு டைமாக கொடுக்கும். அதுக்கு உங்களோட அவனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்து செஞ்சுக்கொள்ளுங்க. அநேகமாக 35லேருந்து 40 மினிட்ஸ்க்கு தான் பேக் ஆகும். நல்லா இது பேக் ஆகிடுச்சு பாருங்கள், நல்லா அழகாக வந்திருக்கு. இந்த கேக் வந்து நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. நீங்களும் இந்த மாதிரி கேக் செஞ்சு பாருங்கள். நல்ல சூப்பரான
சாஃப்டான டேஸ்டான கேக் கிடைக்கும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.